ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முட்டை போண்டா எப்பவுமே நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. நம்ம எந்த அளவுக்கு முட்டை போண்டா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கலக்கிக்கலாம். நான் 5 முட்டை வேக வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கலக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இது கூட மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சமையல் சோடா 2-3 பிஞ்ச் இருந்தால் போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளும் சீரகத்தூளும் சேர்ந்து தான் நமக்கு பஜ்ஜிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஊறட்டும் ஒரு 1/2 மணி நேரம். அப்போ தான் பஜ்ஜி வாசமாக இருக்கும். இப்போ முட்டைக்குள்ளார வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு முட்டையை பண்ணிடலாம். ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்டஃப் பண்ண வேண்டாம். இப்போது நல்லா ஊறி இருக்கிற அந்த மசாலா மிக்ஸில் இப்போது கடலை மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக நம்ம கலந்து வச்சுக்கணும். தண்ணியாட்டம் இருந்தால் மாவு முட்டையில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். இப்போ நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் இந்த முட்டையெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கம்மியாக இருக்க வேண்டாம் எண்ணெய், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். கம்மியாக இருந்ததுன்னா கீழே நமக்கு ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். போண்டா ரெடி ஆகிடுச்சு. போண்டா ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஏன்னா முட்டை ஆல்ரெடி வெந்திருக்கு. மேலேயும் கோட்டிங் ஆகிருக்கிற பேட்டர் கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். மொறுமொறுன்னு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், மொறுமொறுன்னு முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு முட்டை வேக வைக்கிற நேரம் மட்டும்தான் ஜாஸ்தி. நம்ம மாவு கலக்கிட்டு உடனே கூடயும் சுடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாருங்கள், மொறுமொறுன்னு முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நடுவில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், மசாலா ஜாஸ்திலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ரொம்ப நல்லா வெந்திருக்கு மாவுலாம். இப்போ சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. போண்டா மிக்ஸும் நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.